ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷ் மதி ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இன்னும் எதுவும் நடக்கலையேன்னு அமைதியாக இருந்தோம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரும் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட அத்தை மாமாவும் கூட என்ன சத்தம் சுரேஷே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் இவங்க 2 பேரோட சத்தம் வெளியே காது வரைக்கும் அப்படி கிளியுது, அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க. உடனே இவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கவும் சுரேஷ் கதவை திறந்து விட்டுடுறாங்க. அப்போ தான் வாடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு மதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியே விடுறாங்க. கையை விடுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதி கையை ஒதிடுறாங்க. அப்போ தான் சுரேஷ் விடுறாவில் என்னடா ஆச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், மா இவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்குது தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சுரேஷ் என்ன பேசுகிற நீ, எதுக்கு இப்போ மதியை கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வர, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணி நீங்கள் அமைதியாக இருங்க, இவ என்ன பண்ணா தெரியுமா, இவளுக்கு எவ்வளோ திமிரு ஆணவம் கொழுப்பு, கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த கொழுப்பு திமிரு அப்படியே இருக்குது, கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம இவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா அவன் எதாச்சும் கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக விட வேண்டியது தானே, நீ எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்க, நீ பேசுறது வெளியில் வரைக்கும் கேட்குது, அவன் எது பேசினாலே பதிலுக்கு நீ பேசிகிட்ருக்க, என்னாச்சு எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை மாமா கேட்கவும், நான் எதுவும் செய்யலை அப்படின்னு அமைதியாக மதி சொல்லிட்டு நின்றுக்கிறாங்க. பார்த்தியா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி அப்பா வீட்டுமே அமைதியாக நினைக்கிறா, சண்டை போடுறேன்னா இப்போ கெட்டவன் ஆகிட்டல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், சுரேஷை கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் கேட்குறாங்க. என்னாச்சு சுரேஷ், ஐயோ நடந்த பிரச்சனையில தான் சுரேஷ் அப்படி நடந்துக்கிறான் போல இருக்கு மதிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், அனி இவளுக்கு சுத்தமாக யார் கிட்ட என்ன பேசணும் எப்படி மரியாதை கொடுக்கணும்னே தெரியல, நீ இவ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பக்குவமாக தான் நடந்துக்கிறா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தங்கராஜா யார் நீ, என் மாமா தானே, என் அக்கா புருஷன் தானே, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இவ கொடுக்கணும்ல, ஆனால் இல்லையே கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்ற, ஏன் நீ என் மாமா கிட்ட இப்படி பேசுனேன்னு கேட்குறேன், அதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை எனக்கும் கொடுக்காம கூட அவிஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா, அவருக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிடுறா, பாரு இவள் என்ன நீயே கேளு, ஏன் நம்ம மாமாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாளாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் கேட்குறாங்க. அப்போதான் மலருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. மதி பண்ணது பெரிய விஷயம்தான், அவங்க அப்படி கேட்டிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷவங்கள எப்படி பேசணுமோ அதே மாதிரி தான் நடந்துக்கணும், அவருக்கு எல்லாருமே மரியாதை கொடுத்து எங்க எப்படி பேசுறாங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை எதிர்த்து பேசினா கூட சரி, ஆனா போயான்னு சொன்னதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை தான் அப்படின்னு மலருமே அமைதி ஆயிடுறாங்க. என்னடா என்ன பேசினா, ஏமா என் மாப்பிள்ளை கிட்ட நீ என்னம்மா பேசின, என்ன மரியாதை கொடுக்காம போயிட்டேன் அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அமைதியாவே இருக்கவும், சுரேஷ் என்னையாச்சும் சொல்லடா என்னடா பேசினா அப்படின்னு, ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் இருக்கணும், நடந்து முடிஞ்சு போச்சு, இனிமேல் குடும்பத்தை அனுசரிச்சு இப்படி நடந்துக்கோ அப்படி நம்ம நடந்துக்கோன்னு மாமா அட்வைஸ் பண்ணுறாரு. கேட்குற வரைக்கும் எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் மாமாவை போயான்னு சொல்லிட்டு வராமா இவ அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொல்கிறடா நீ அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படின்னு சொல்லவும் மலருக்குமே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. மலர் என்ன பண்ணுறாங்க, உடனே வேகமாக போயிட்டு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்க நீ என்ன திரும்ப அந்த வார்த்தையை கேட்கணும்னு ஆசையாக இருக்கா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு. ஐயோ ரேவதி இங்கே சுரேஷ் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் நடந்த விஷயத்தை பற்றி தான் மதிக்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கான், என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு ஒன்றும் புரியல நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ இப்போ என்ன பண்ணுறது, நீ மட்டும் அவசரப்பட்டு இங்கே வந்துடாத, அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா தங்கராஜனுக்கு அந்த உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் மேலே கோவப்படுவார், உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அவ்வளோதான், சரி நான் வைக்கிறேன், சுரேஷ் வேற ஏதோ பெருசாக கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கான், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பார்த்துக்கோங்க பிரச்சனை பெருசாக வராமல் ஏதாச்சும் முடிச்சு விடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லவும், பார்க்குற ரேவதி அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிட்டு வராங்க. என்னடி உனக்கு என்ன அவ்வளோ திமிராகி போச்சா, கல்யாணம் ஆன ஒரே நாளில் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை இவருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், நீ அவரை பார்த்து அப்படி கேட்டிருக்க, ஒரு மனுஷனை பார்த்து நீ எப்படி அப்படி கேட்கலாம், அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளை, அவரை பார்த்து போயான்னு சொல்லிட்டு வந்திருக்க, என்னம்மா இதெல்லாம் இப்படி தான் மரியாதை இல்லாமல் பேசுவியா அப்படின்னு. அங்கிள் இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் நான் எவ்வளோ மரியாதை கொடுக்குறேன், நீங்கள் எல்லாரும் என்னுடைய அங்கிள் ஆண்டி, என் குடும்பம், நம்ம இதெல்லாமே இனி என்னோட குடும்பம், உங்ககிட்ட நான் மரியாதையாக பேசுவேன், ஆனால் அவர்கிட்ட ஏன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு. ஏம்மா அவங்க எங்கள் வீட்டு மாப்பிள்ளம்மா, சுரேஷோட அக்கா புருஷன், சுரேஷ் உனக்கு புருஷன்னா, சுரேஷோட அக்கா உனக்கு என்னாச்சு, அண்ணி தானே ஆச்சு, நீ அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேச மாட்டியா நீ அப்படின்னு நல்லா கேட்குறாங்க. நான் இப்போ என்ன மரியாதை கொடுக்காம போயிட்டேன், அவர் எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து தானே நான் மரியாதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருமா நீ அவர்கிட்ட மரியாதை கொடுத்து பொறுமையாக பேசிதான் ஆகணும், யாருமே இது வரைக்கும் ஏன்
என் பெரிய பெரிய புள்ள பாக்கியராஜ் கூட அவர்கிட்ட மரியாதை குறைவோ ஒரு நாளும் பேசினது கிடையாது. அவன் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டான்னு இன்ன வரைக்கும் மாப்பிள்ளை அவன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. அதுக்கு பல தடவை என் பையனும் மன்னிப்பு கேட்டும் கூட அவர் இன்னமும் மன்னிக்காமல் அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு. நீ எப்படிம்மா அவரை பார்த்து அப்படி கேட்கலாம்? இப்படிப்பட்ட குடும்பத்தில் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது அவர் தான். அவரை பற்றி அப்படி தப்பாக பேசியிருக்கு அப்படின்னு அவங்க அத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. யார்? இங்கே பாருங்கள், நான் எதுவும் இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன். நான் பண்ணது தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொல்லிட்டு இருக்கவோ சுரேஷ்க்கு கோவம் வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் என் மாமா பேசுகிறாரு, அவருக்கு மரியாதை கொடுக்காம பேசுகிறேன். இங்கே வீட்டில் என் அப்பா அம்மா பேசுகிறாங்க, அவங்களையும் எதிர்த்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னால் நீ இன்னொரு வார்த்தை சொல்கிற. சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறத விட்டுட்டு நான் பண்ணது சரிதான்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அடிக்க கை வாங்குறாரு. மலர் வந்துட்டு சுரேஷ் அப்படின்னு கத்திடுறாங்க. அப்போ சுரேஷ் அடிக்காமல் அப்படியே கையை இறக்கிடுறாங்க. பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாருன்னு? இப்போ எதுக்கு நீங்கள் அடிக்க கை வாங்குறீங்க அப்படின்னு? இங்கே பாருடி, உன்னை அடிக்காமல் விட்டது தப்பு. இங்கே பாரு, இப்படி என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது. நீ பண்ண தப்புக்கு என் மாமா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும் சுரேஷ் விடுடா, ஏதோ தெரியாமல் கேட்டுட்டா விடு அப்படின்னு. தெரியாமலாம் கேட்கல, நீ இவ தெரிஞ்சுதான் கேட்டுட்ருக்கா. நீங்கள் என்ன இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க? இந்த வீட்டில் யாராச்சும் இது வரைக்கும் நாம் மாமாவுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்காம பேசியிருக்காமா? இவ எப்படி பேசுனா தெரியுமா? அந்த மனுஷன் உடஞ்சி போனவர். இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. பல தடவை ஃபோன் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. அந்த மனுஷன் அங்கே எப்படி உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரோ தெரியல. ஊரே தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடி இருக்கேன். என் மாமாவை பார்த்து இவ எப்படி அப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம்? அவருக்கு எந்த அளவுக்கு அசிங்கமாக இருக்கும். இது 4 பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? இவ இப்போ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். என் மாமா அப்போ தான் என்கிட்ட திரும்ப பேசுவார் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்ல சுரேஷ், மாப்பிள்ளை ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு. ஆமாம்மா, இவ கேட்ட கேள்விக்கு யார் தான் அமைதியாக இருப்பாங்க? அவர் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் உன் பொண்ணுக்கு எதுவும் நீ ஃபோன் பண்ணி கேட்கலையா? உன் பொண்ணு ஃபோன் பண்ணி கேட்டுப்பார், சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய ரேவதியை சொல்கிறாங்க. சுரேஷ் வந்துட்டு அப்போ தான் உடனே கால் பண்ணி விஷயத்த கேட்குறாங்க. அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதும்மா, அவர் எதுவுமே பேசலை வந்ததுலேருந்து, ஆனால் உறைஞ்சி போய் உட்காந்துட்ருக்காரு. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கவும் ஃபோன் உடனே கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஐயோ விஷயம் பெருசாகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு ரேவதியும் நினைக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஆமாண்டு சுரேஷ், உங்கள் மாமா அங்கே உங்கள் அக்கா கிட்டே கூட பேசலையா? உங்கள் அக்கா கிட்டே கூட கோவப்பட்டுட்டு அமைதியாக இருக்காரா அப்படின்னு சொல்லவும், பாருமா இப்போது இவ மன்னிப்பு கேட்டால் தான் மாமா பிரச்சனை சரியாகும். இப்போது மதி வந்து மன்னிப்பு கேட்கணும், அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மலர் இருந்துக்கிட்டு உடனே சுரேஷ்க்கு, அதாவது பாக்கியராஜுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. பாக்கியராஜ் அங்கேருந்தே கிளம்பி வந்துட்டாரு. என்னம்மா என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு. வாடா, உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? அதான் அவளே எல்லாத்தையும் சொல்லியிருப்பாள். இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்னடா இருக்குது? மாப்பிள்ளையை பார்த்து எப்படி கேட்டிருக்கா பாருடா. இவன் வீட்டுக்கு வந்த பொண்ணாச்சு, அடக்கொடுக்கமாக இருப்பா. வந்து 2 நாள் தானே ஆகுது, எதுவும் பேசக்கூடாதுன்னு இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை பார்த்து வச்சுருக்கா பாரு. மாப்பிள்ளை சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக யார் என்ன எப்படின்னு கூட விசாரிக்காமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் இவ்வளோ வாழ வச்சிட்ருக்கு. ஆனால் இவ மாப்பிள்ளையவே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் எப்படி பேசிட்டு வந்திருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அவங்களுடைய அம்மாவும் கூட. மதி என்னம்மா கொஞ்சம் பொறுமையாக பேசியிருக்கலாம்ல அவர்கிட்ட, அவர் எதுக்கு நீ அப்படி பேசுன அப்படின்னு சொல்லவும், நான் என்ன தப்பாக பேசிட்டேன், நான் கரெக்டாக தானே பேசியிருக்கேன் அப்படின்னு. பாத்தியா நீ கேட்டால் கூட எப்படி சொல்கிறான்னு, யாருக்காச்சும் அவன் மரியாதை கொடுக்குறாளா? யாராச்சும் ஒரு விஷயம் சொன்னால் அது சரி ஆமான்னு இல்லை நான் இப்போ கேட்குறா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒதுக்குறாளா பாத்தியா? நான் பிடிச்ச முசலுக்கு 3 காலுன்னு அவள் செஞ்சது தான் சரின்னு பேசுகிறா பாத்தியாடா? அதுக்கு தான் சுரேஷ் இப்போது உன் மாமா கிட்ட மன்னிப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்கிற மாதிரி மதியம் போயிட்டு அங்கே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மலருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு மதி, சொன்னால் கேளு ப்ளீஸ், இந்த பிரச்சனை இதோட முடியாது. நீ மன்னிப்பு கேட்கலனா இந்நேரம் தங்கராஜ் அண்ணன் இங்கே வந்து நின்று இருப்பார் மன்னிப்பு கேட்க சொல்லி. ஆனால் அதை அவர் எதுவும் செய்யாமல் சுரேஷ் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான். மன்னிப்பு கேட்டுடு, ஆனால் இந்த பிரச்சனையை இப்படியே விட மாட்டாங்க. ப்ளீஸ் மதி புரிஞ்சுக்கோ, எல்லாருமே அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல வரலை, ஆனால் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுரு. அப்புறம் இதே ஒரு பிரச்சனை எடுத்துப்பாங்க. ரேவதி நம்ம வீட்டு பொண்ணு அங்கே வாழ போயிருக்கா, அவன் நல்லா இருக்கணும்ல, உனக்கு நல்லாவே தெரியும் அவரை பற்றி. அப்புறம் எல்லா கோபத்தையும் அங்கே ரேவதி மேலே தான் அவர் காட்டுவார். ப்ளீஸ் இந்த விஷயம் இன்னும் குடும்பத்துக்கு கூட தெரியாது. ரேவதி எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவா. அவ்வளோ ஒரு பொண்ணு தானே. நாம் எப்படி இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதே மாதிரி அவள் இங்கேருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா. அவளுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லவும், எல்லாத்தையும் மதி யோசிச்சு பார்த்துட்டு, அக்கா
சரிக்கா, நான் பண்ணது தப்புன்னு நான் இப்போ கூட ஒத்துக்க மாட்டேன். ஆனால் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு அவங்க கிட்ட மட்டும் ஒத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேசி சமாதானப்படுத்தி மலர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அத்தை, நான் மதிக்கிட்ட பேசிட்டேன். அவன் மன்னிப்பு கேட்பா. சுரேஷ், நீ கோவப்படாமல் சண்டை போடாமல் கூட்டிகிட்டு போ. இல்லை இல்லை, ஏங்க நீங்கள் மதிய கூட்டிகிட்டு போங்க, நான் சுரேஷ் கூட வரேன். அங்கே போயிட்டு நாம் பேசி பிரச்சனையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும், அதுதான் சரி, நாங்களும் கிளம்பி வரோம், நீங்கள் நடுங்க அப்படின்னு அவங்களுடைய அத்தை மாமா சொல்லவும், மா நீ எதுக்குமா, நீங்களும் அப்பாவும் இங்கே இருங்க, நான் மலர் மதி எல்லாரும் போயிட்டு இந்த பிரச்சனை முடிச்சுட்டு வந்துடுறோம், தேவையில்லாமல் எதுக்குமா எல்லாரும் போயிட்டு அப்படின்னு. இல்லை இல்லை, அங்கே மாப்பிள்ளை எந்த நிலைமையில நிற்கிறாரோ நாங்களும் அங்கே போயே தீரணும் அப்படின்னு. சரி, அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், ஆட்டோ பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டை பூட்டிட்டு ஆட்டோவில் ஏறி கிளம்புறாங்க. ஸோ கூப்பிட்டுட்டு இவங்களுமே அங்கே வந்து கிளம்பிட்டுருக்காங்க. அங்கே சுரேஷ் போய் நின்ன உடனே மாமா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. சுரேஷ், வாடா சுரேஷ், என்னடா கோவத்தில், அம்மா என்னம்மா நீயும் ஃபோனில் எதாவது பேசுனா, என்னடா சுரேஷ் என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு மதியம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்கவும், அக்கா நீ எதுவும் பேசாமா அமைதியாரு, நான் எல்லாத்தையும் மாமா கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய மாமாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. மேலேருந்து அவரும் அப்போ தான் கீழே இறங்கி வராரு. அதாவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார் மனுஷன் வந்து நடந்த பிரச்சனையில் நினச்சி. அவங்களுடைய அம்மாவுமே வராங்க. என்ன என்ன எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, தங்கராஜ விருந்துக்கு இது கூப்பிட்டுருந்தானா, ஏண்டி சாம்பாரோ சாதமோ உருளைக்கிழங்கு பொரியலும் வைக்கிறேன்னு விருந்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அத்தை, விருந்துக்கெல்லாம் அவங்க வரல அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன குடும்பமாக சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் மா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. என்னடா என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. அமைதியாக இருமா சுரேஷ். என்னடா சுரேஷ் அப்படின்னு. மாமா நான் இப்போ அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நடந்த பிரச்சனைக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மாமா அப்படின்னு சொல்லுவோம். சுரேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாமா, அவள் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்ன பார்த்துட்டு அமைதி அங்கே நின்றுட்டுருக்க, பா மன்னிப்பு கேளு, கேளுன்னு சொன்னேன் அப்படின்னு சுரேஷ் போய் கத்துறாரு. அப்படியே மதியம் அமைதியாக வந்து கிட்ட வந்து நிற்கிறாங்க. சுரேஷ் கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. மதி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. என்ன எல்லாருமா சேர்ந்து என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, என்ன நடந்துச்சு, எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. ரேவதி அப்போ எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே இங்கே தங்கராஜோட அம்மா அமைதியாக இருப்பாங்களா, அவங்களும் கோபப்பட்டுட்டு, ஏண்டி கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலை, உனக்கு என்னடி அவ்வளோ ஆணவம் திமிரு, என் பையனை எதிர்த்து நீ எப்படி கேட்டிருக்க, இங்கே பாரு என் பையனை இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட யாரும் பேசினது கிடையாது, இப்போ அந்த குடும்பத்தில் எல்லாரும் கௌரவமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே என் புருஷன் தான். உன் புருஷனுக்கு இப்போ வேலை கிடைச்சிருக்கே, போலீஸ் வேலை, அதுவும் உன்னால் அவன் தொலைச்சிட்டு நிற்கிறான், அது என் மகன் வாங்கி கொடுத்த வேலைடி, கஷ்டப்பட்டு அவன் படித்து அவன் கொஞ்சம் நெஞ்சத்தில் நின்றுட்டு இருந்தான், என் பையன் பேசினதுனால தான் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, இந்த காலத்தில் படித்த எல்லாருக்குமே வேலை கிடைச்சதில்ல, ஏன் நீயும் தான் நல்லா படிச்சிருக்கே அம்மையா, உனக்கும் தெரியும் இல்லை, படித்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் வேலையை வாங்குறாங்க, என் பையன் மூலயமா தான் அவனுக்கு அந்த வேலையே கிடைச்சிருச்சு, அந்த குடும்பமே இப்போ இவனால் தான் இருக்குது, என்னமோ உன் இஷ்டத்துக்கு நீ பேசி வச்சிருக்க என் மவனை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு கிட்டுக்கு வராங்க. மா பேசாமல் அமைதியாக இருங்கம்மா, இப்போ இதை சொல்லி காட்டுற நேரம் இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லைடா அவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், நீ அவளுக்கு போட்டிருக்கிற வாழ்க்கையே இப்போது அது பிச்சடா, நீ தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க சுரேஷை மாதிரி ஒரு நல்ல பையனை, அவள்லாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சுருக்கணும், அவள் அப்பா ஆத்தா இருக்கிற வசதிக்கு இப்படிப்பட்ட குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்களா அவளை, இங்கே மகாராணி மாதிரி வாடத்தை விட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் ஒன்றையே கேள்வி கேட்டுட்ருக்கா அப்படின்னால அவங்க அம்மா பேசவும் மதிக்கு கோவம் தான் வருது. மலர் கூடவே இருந்துகிட்ருக்காங்க. இப்போது இதை பற்றி இங்கே ஒன்றும் பேச வரல யாரும், கொஞ்சம் அமைதியாக இருங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடே நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா, இங்கே பாரு நீ பேசாத அமைதியாக இருந்துரு அப்படின்னு மலர சொல்கிறாங்க அவங்களுடைய அம்மா. அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே தங்கராஜ் முறைக்கிறாரு ரேவதியை பார்த்து, ஏண்டி ஒரு புருஷனை பார்த்து ஒருத்தி இப்படி கேட்டிருக்கா, அவளை சப்பன்னு நாளை அறவிடாமல் இதுக்கு எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டுட்ருக்க, உன் புருஷன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையாடி, என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், ரேவதி நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு, சுரேஷ் சொல்கிறது சரிதான், அவள் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கட்டும், அப்போ தான் பிரச்சனை சரியாகும், அதுக்கு தானே நாங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது மதிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுரேஷ் மன்னிப்பு கேட்க சொல்லிகிட்டே இருக்காரு. தங்கராஜும் அப்படியே வெறப்பாக கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. என்கிட்ட பார்த்தியா எந்த நிலைமையில நீ இப்போ வந்து நின்று இருக்க, என்ன ஒரு வார்த்தை பேசினா என்ன உன் நிலைமன்றது இப்போ உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி திமுறா நின்றுட்டு இருக்காரு தங்கராஜுமே. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட என்ன நடக்க போகுது, மதி மன்னிப்பு கேட்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.